ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு எக்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறீங்க. எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா எக்கை உங்களுக்கு தேவையான எக்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் காரத்துக்கு அளவான மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி பெரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு பிளேட்டில் வச்சுட்டு. இந்த ரெசிபி தோசைக்கல்லில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு வரும். தோசைக்கல்லில் ஆயில் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் குட்டியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் பூண்டையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஓரமாக நகர்த்தி வச்சுட்டு சென்டரில் முட்டையை எடுத்து அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே சிம்மில். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மிலே வச்சு நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக திருப்பி விடுங்க. 10 நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சின்னா எக் ஃப்ரை ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. Thank you for watching. Bye.